ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான புடலங்காய் பருப்பு கறி குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மொதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். சாதத்துக்கு தோசைக்கு இது கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு கறி. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத குயிக்காக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரை நான் கழுவி எடுத்துகிட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டையுமே நல்லா கழுவி சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியை மட்டும் இதில் பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துருங்க. அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. 3 பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துடலாம். அடுத்து ஒரு தக்காளியில் பாதியை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துருங்க. அடுத்து மெயின் ஐட்டம் புடலங்காவை உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து இது மூழ்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சிறிதளவு இது வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட மூடி போட்டு வெயிட் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அந்த கேப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா வெடித்து பொரிய விடுங்க. அடுத்து வெந்தயம் சிறிதளவு சேர்த்துடலாம். கூடவே ஜீரகம் பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்து இதே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகா, காஞ்ச பச்சை மிளகா இல்லாட்டி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா அதை 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அடுத்து மீதமுள்ள பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிச்சா கட் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாக வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வதக்கிடுச்சு. அடுத்து மீதமுள்ள தக்காளியும் அதில் சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. அடுத்து ஃப்ளேவருக்காண்டி கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கேப்பில் விசில்லாம் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக நம்ம சேர்த்த அந்த புடலங்காய் பருப்பெல்லாம் நல்லா மலர்ந்து வந்துருச்சு. இதுக்கு தண்ணி பற்றலைன்னா தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இந்த மாதிரி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். வேறு எந்த பொடி தேவையில்லை, சாம்பார் பொடி மட்டும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அடுத்து ஒரு சின்ன பெரிய எலுமிச்சம்பழம் புளியை அந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயத்தோட அதில் சேர்த்துருங்க. மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் எல்லா இடத்துல போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பருப்புலாம் சேர்த்துறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லது, நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து உப்பு பத்தலான்னு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் கொதித்து இந்த எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கமகமான ஒரு புடலங்காய் பருப்பு கூட்டுக்கறி சூப்பராக ரெடி ஆச்சுங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இது கூட சாதத்து கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காக ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். பேச்சுலர்லாம் அதில் மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.